Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் ஆதித்யா பிர்லா ஸ்காலர்ஷிப் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது ஆதித்யா பிர்லா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு பிரைவேட் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா 9th ஸ்டூடெண்ட்ல இருந்து யூஜி டிகிரி படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடையாது, 12,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்காலர்ஷிப்பை வந்து டைரக்டா ஸ்டூடெண்டோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காலேஜ்ல ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஃபீஸ் வந்து கேக்குறாங்க, ஒரு இயர்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 lakh 2 lakhs ஃபீஸா இருக்கு அப்படின்னா அந்த ஃபீஸ் எப்படி நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம இந்த வீடியோ வந்து இப்போ கரண்ட் இயர் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் படிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வீடியோ வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம குயிக்கா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் Facebook, WhatsApp, Instagram லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் சைடுல இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸும் யூனிவர்சிட்டி சைடுல இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் டைம்லைன் அப்டேட்ஸும் நம்ம வந்து குயிக்கா அந்த சோசியல் மீடியா பேஜஸ்ல ஃபாலோ பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து ரெகுலரா வந்து எஜுகேஷனல் கண்டென்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த ஆதித்யா பிர்லா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர்ல இருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து வச்சு என்ன பண்றாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலி கொஞ்சம் புவர்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போன வாரமோ இல்ல முந்தின வாரமோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1990ல இருந்து 2024 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25-26 வருஷமா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தகுதி உள்ள மாணவர்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆகணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன விஷயத்த முதல்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கறது பேசிக்கா பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து இருக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த இயர் வந்து 9th to 12th வரைக்கும் நீங்க வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயோ இல்ல வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லயோ நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எனி அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் ஓகே, இல்ல எனி 3 இயர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா இந்த லா டிகிரிஸ் எல்லாம் படிக்கிறவங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் டிகிரியா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து எனி 4 இயர் ப்ரொஃபஷனல் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து 4 இயர் கான்செப்ட்ல வருவாங்க. இந்த பிஎஸ்சி நர்சிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்லாம் தான் வரும். அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த மாதிரி நீங்க டிகிரிஸ் வந்து இப்ப கரண்ட் இயர்ல நீங்க வந்து நடப்பாண்டுல படிச்சிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நடப்பாண்டுல நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஜிசியோட ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். அதை மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வந்து +2 வந்து பாஸ் பண்ணிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் இயர் வந்து கரண்ட்ல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா +2ல நீங்க 60% ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். நீங்க 10th படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 9thல வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன ப்ரீவியஸ் இயர்ல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா 60% மார்க் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த மார்க்லாம் நீங்க எடுத்துட்டு கரண்ட் அப்டேட்ல நீங்க வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இதுக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுடைய ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து எவ்வளவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா 6 lakhsக்கு வந்து கம்மியா வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி எங்க இருக்கும், இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் இந்த ஒரு ப்ரோக்ராமிங் வந்து நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது, நீங்க ஆந்திரா, கர்நாடகா, அது மாதிரி கேரளால இந்த இந்த நம்ம தமிழ்நாடு சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து பாக்குறீங்க. இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்கனாலும் தாராளமா என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்காலர்ஷிப்காக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா சிங்கிள் டைமா ஈச் டைம் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க இதுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் 60,000 ரூபாய் வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஸ்காலர்ஷிப்பா உங்களுக்கு வந்து பே பண்றாங்க, டைரக்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் பண்றாங்க. அகாடமிக் சீசனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024 to 25 இந்த அகாடமிக் இயர்ல தான் நீங்க வந்து இப்ப நடப்பாண்டுல கல்வி வந்து படிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான டெட்லைன், அதாவது லாஸ்ட் டேட் வந்து எப்ப கொடுத்திருக்காங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்குது. அதாவது அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதை தாண்டி வந்து கீழே நம்ம வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா எந்தெந்த படிப்புக்கு வந்து எவ்வளவு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்படியே கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும்
நீங்க வந்து 9th to 12th வரைக்கும் ஸ்கூல் ப்ரோக்ராமிங் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12,000 rupees வந்து சிங்கிள் டைம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18,000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதே கிராஜுவேஷனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து பண்றீங்க அப்படின்னா, அதாவது இந்த எல்எல்பி, பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய கோர்ஸ். இந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 48,000 ரூபாய் வரைக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்டோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 4 இயர் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா சிங்கிள் ஸ்காலர்ஷிப்பா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டுன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஏ ஒன் டைம் ஃபிக்ஸ்டு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான மோடு வந்து ஆன்லைன் மோடு தான். அப்ளை பண்றதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. முதல்ல இந்த வெப்சைட்ல ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து முதல்ல என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. உங்க பேர் என்ன, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வந்து படிச்சீங்க, இப்போதைக்கு என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டுல வந்து எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க, அப்பா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, இது எல்லாமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டிஸ் இது எல்லாமே கேட்டுட்டு ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவீங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்ளிகேஷன் வந்து ஒன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மந்த் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டு உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது ஸ்காலர்ஷிப். இதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ் பிரைவேட் கார்பரேட் கம்பெனிலாம் என்ன பண்றாங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதித்யா பிர்லாங்கிற மாதிரி வந்து ஜியோ கம்பெனி இருக்குது, இந்த அதானி கம்பெனி, இந்த மாதிரியான கார்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய இயர்லி ஒன்ஸ் டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து இந்த மாதிரி இல்லாத ஏழை எளிய மக்கள் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் முதல்ல வந்து ஓபன் பண்ணுவாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்கனாமிக்கலி கம்மியா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபண்ட் வந்து உதவியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ல தான் வருவீங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கேட்டகரிஸ் வைஸ் நம்மளுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க 9th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து கிராஜுவேட் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க்கும், நீங்க ப்ரொஃபஷனல் கிராஜுவேட் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க்கும், அதே மாதிரி நீங்க 4 இயர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க்கும் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் நீங்க வந்து படிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மட்டும் பார்த்துட்டு ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு அப்ளை பண்ண தெரியல, அப்ளை பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போன வீடியோஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ நீங்க பாக்குறது வந்து விஷயம் கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போற போக்குல வந்து வீடியோஸ் வந்து பாத்துருவோம். அதுல கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்றவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்குது. இப்ப நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், உதவித்தொகையா இருக்கட்டும், கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸும் சரி நம்ம பொதுமக்களும் வந்து பாத்தீங்கன்னா பயனடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க வந்து முயற்சிக்காம உங்களுக்கு எதுவுமே வந்து நடக்காது. சரிங்களா? சோ இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு வந்து செக் பண்ணுங்க. வேற ஃபர்தரா இந்த ஸ்கீமை பத்தி இந்த ஸ்காலர்ஷிப்பை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வித்தின் 1 ஹவர்ல வந்து ரிப்ளை வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.